Taste the Daily. 40 மாத காலமாக தமிழக மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதற்கு காரணமான ஸ்டாலினின் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம். வரும் 8ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு அனைத்து மாநகராட்சிகளுக்கு உட்பட்ட வட்டங்கள், நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளில் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அறிவிப்பு. திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் பொதுமக்கள் வெளியில் நடமாட முடியாத அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியாளர்களால் மக்கள் படும் வேதனைக்கு அளவே இல்லை என்றும், அந்த ஆட்சியை அளிக்கும் ஆயுதமாகும் நாள் வெகு விரைவில் இல்லை என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் காட்டம். மகாத்மா காந்தி பிறந்த இந்நன்னாளில் அவர்தம் தியாகத்தையும் பெரும் புகழையும் போற்றி வணங்குவதாக அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. அகிம்சையின் அடையாளமாய் திகழ்ந்து இந்திய திருநாட்டில் சமத்துவமும் அகிம்சையும் மேலோங்க பாடுபட்ட தியாகச் செம்மல் மகாத்மாவின் அறவழியில் நடக்க உறுதியேற்போம் என்றும் அறிக்கை. திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு அருகே உயிரிழந்த பட்டியல் சமூக பெண்ணின் சடலத்தை ஊருக்குள் எடுத்து செல்ல எதிர்ப்பு. காவல்துறையினரே பொது வழியில் சடலத்தை எடுத்துச் செல்லக்கூடாது என கூறியதால் பட்டியல் சமூக மக்கள் அதிர்ச்சி. உலகில் எங்கும் நடக்காத அசிங்கமான செயல் ஸ்டாலின் ஆட்சியில் நடப்பதாக பட்டியல் சமூக மக்கள் வேதனை. திராவிட மாடல் என்கின்ற பெயரில் எதற்கும் பயனற்ற ஆட்சி நடப்பதாக ஆதங்கம். பெண் பணம் எடுத்துன்னு வந்தோம், வழியில் எங்களுக்கு சரியான அரசாங்கமே தடை செஞ்சு தான் நின்றுட்டு இருக்கு. ஒரு உடல், இந்த தகனம் செய்யக்கூடிய உடல் இப்போ வரைக்கும் தனியாக ஒரு ரோட்டில் தனியாக அனாதை படம் மாதிரி இருக்கு. எங்கள் சொந்த பந்தங்கள் அத்தனை பேரும் இந்த இடத்துல தான் மொத்த பேருமே அழுது புலமையாக உட்காந்துருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த அரசாங்கம் தான் எங்களை தடுத்து நிறுத்துதே தவிர இது யாருடைய பின்னணைப்பிலிருந்து தடுத்துறாங்கன்றது எங்களுக்கு தெரியல. இது யார் செய்கிறாங்கன்றதுன்னு தெரியல. ஒரு பிணம் நடு ரோட்டில் உலகத்திலே நடக்காத ஒரு பேரழிவு, அசிங்கமான ஒரு செயல். இது அரசாங்கமே செய்துன்னு பார்த்தா அசிங்கமாக இருக்குது. இது திராவிட மாடல்னு சொல்லி என்ன வேணாலும் சொல்லலாம். இது எதுக்குமே பயனற்ற ஒரு ஆட்சியாக அமைக்கலாம் இருக்குது. வேங்கை வயல் முதல் தண்டராம்பட்டு வரை பட்டியல் சமூக மக்களுக்கு தொடர்ந்து அநீதி இழைத்து வரும் ஸ்டாலின் அரசு. மதுவை ஒழிக்கிறேன் என போகாத ஊருக்கு வழி தேடும் திருமாவளவன் பட்டியலின மக்களுக்கு அநீதி இழைக்கும் ஸ்டாலின் அரசை கேள்வி கேட்பாரா என பட்டியலின மக்கள் கேள்வி. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம சபை கூட்டங்களில் பொதுமக்கள் போராட்டம். திருநெல்வேலியில் கருப்பு கொடியை ஏந்தியும் தரையில் உருண்டு புரண்டும் மக்கள் போராட்டம். மகாலய அமாவாசையை ஒட்டி தமிழகம் முழுவதும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த மக்கள். நீர்நிலைகளில் புனித நீராடி சாமி தரிசனம். மகாலய அமாவாசையை முன்னிட்டு ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள கூடுதுறையில் குவிந்த பக்தர்கள். முன்னோர்களுக்கு திதி கொடுத்து காவிரியில் நீராடி வழிபாடு. நாகை மாவட்டம் செம்போடை பகுதியில் காந்தி ஜெயந்தி விடுமுறை நாளிலும் படுஜோராக நடந்த மது விற்பனை. மதுவிற்ற கும்பலிடம் லஞ்சம் பெற்றுக்கொண்டு கண்டும் காணாமல் இருக்கும் ஸ்டாலின் அரசின் ஏவல்துறை. தஞ்சை மாவட்டம் பேராவூரணி அருகே உள்ள பள்ளத்தூர் கடைத்தெருவில் காந்தி ஜெயந்தி விடுமுறையை பயன்படுத்தி விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்த 287 மது பாட்டில்கள் சிக்கின. குற்றவாளிகள் குதூகலிக்கும் ஆட்சியை ஸ்டாலின் நடத்தி வருவதாக மக்கள் விமர்சனம்.
திருவாரூர் அருகே பயிர் காப்பீட்டுத் தொகையை குறைத்து வழங்கிய தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனத்தை கண்டித்து சாலையில் கும்மியடித்து விவசாயிகள் நூதன முறையில் போராட்டம். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் விவசாயிகள் தொடர்ந்து அலைக்கழிக்கப்படும் அவலம். தமிழ்நாட்டின் முதல் இரும்பு பாலமான மார்த்தாண்டம் மேம்பாலம் இரண்டாவது முறையாக சேதமடைந்த அவலம். கடந்த 6 மாதங்களுக்கு முன்னர் நெடுஞ்சாலைத்துறையினர் இந்த பாலத்தை முறையாக சீர் செய்திருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்காது என்று வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஸ்டாலின் அரசை கண்டித்தும் கருப்பு கொடி ஏந்தி விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டம். 11 கிராமங்களில் 3174 ஏக்கர் விளைநிலங்களை ஸ்டாலின் அரசு கையகப்படுத்தி வருவதால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. சென்னை மெரினா கடற்கரையில் 2வது நாளாக ஒத்திகையில் ஈடுபட்ட இந்திய விமானப்படையினர். ரஃபேல், தேஜஸ் உள்ளிட்ட 70க்கும் மேற்பட்ட விமானங்கள் ஒத்திகையில் ஈடுபட்டன. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் போதையில் தினம்தோறும் தகராறு செய்து வந்த மகனை வெட்டி கொலை செய்த தந்தை. மது, கஞ்சா உள்ளிட்ட போதை வஸ்துக்களால் சீரழியும் குடும்பங்கள். திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் ராஜபாளையம் பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கொலை, கொள்ளை உள்ளிட்டவை சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் வேதனை. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே நிலத்தகராறில் மதுபோதையில் அண்ணனே தம்பியை கத்தியால் குத்தி கொலை செய்த கொடூரம். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மதுபோதையால் கொலை சம்பவங்கள் அதிகரித்து குடும்பங்கள் சிதைந்து வருவதாக மக்கள் வேதனை. ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே உள்ள எம் கரிசல்குளம் கிராமத்தில் தந்தையை பட்டப்பகலில் கழுத்தை அறுத்து கொடூரமாக கொலை செய்த மகன் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதால் அதிகரிக்கும் கொலைகள். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே மனைவியை அரிவாளால் வெட்டி கொலை செய்த கணவன் தப்பி ஓட்டம். குடும்ப தகராறு, கொலையில் முடிந்த விபரீதம். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே குவாரி பள்ளத்தில் இருந்து தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் அழுகிய ஆண் சடலம் கண்டெடுப்பு. தமிழகத்தில் கொலை சம்பவங்கள் தொடர்கதையாகி சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் நிலையிலும் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை செயலற்று கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் பள்ளி மாணவிகளிடம் பாலியல் உணர்வை தூண்டும் வகையில் ஆபாசமாக பேசி விளக்கமளித்த விலங்கியல் பாட ஆசிரியர் மீது போக்சோ வழக்கு. செயலற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி மாணவிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக பெற்றோர்கள் வேதனை. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவர் போக்சோ சட்டத்தில் கைது. நிர்வாகத்திறனற்ற ஆட்சியில் பள்ளி மாணவிகளுக்கு எதிரான குற்றச் செயல்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. வட மாநிலத்தில் இருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 3 கிலோ கஞ்சாவுடன் சிக்கிய இளைஞர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவையின் பல்வேறு பகுதிகளில் கஞ்சாவை விற்பனை செய்த 4 பேர் சிக்கினர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் காவல்துறையினர் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கோவையில் கஞ்சா விற்பனை படுஜோராக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டம் மாரண்டஅள்ளியில் கஞ்சா விற்பனை செய்த கூலி தொழிலாளி கைது. ஸ்டாலின் ஆட்சியில் குடிசை தொழில் வரை போதைப்பொருள் விற்பனை நடைபெறுவதாக பொதுமக்கள் ஆவேசம். தேனி மாவட்டம் மயிலாடும்பாறை அருகே பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த நபரிடம் இருந்து சுமார் 4 கிலோ கஞ்சா சிக்கியது.
பெயருக்கு சிறு கஞ்சா விற்பனையாளர்களை கைது செய்யும் செயலற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை கஞ்சா கடத்தலில் ஈடுபடும் பெரும் முதலாளிகளை பிடிக்காதது ஏன் என மக்கள் கேள்வி. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு பைபாஸ் பகுதியில் காரில் கடத்தி வரப்பட்ட 306 கிலோ போதைப் பொருட்கள் சிக்கின. தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் கடத்தலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்காத செயலற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் பெயரளவிற்கு கைது செய்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை திருவொற்றியூரில் கிடங்கில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா சிக்கியது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் குட்கா, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சுதந்திரமாக கிடைப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி அருகே தேநீர் கடையில் இருந்து சுமார் 200 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் கடை உரிமையாளர் கைது. ஸ்டாலின் ஆட்சியில் குட்கா உள்ளிட்ட போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் அருகே இரும்பு குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 420 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் உரிமையாளர் உட்பட 2 கைது. ஸ்டாலின் ஆட்சியில் திரும்பிய பக்கமெல்லாம் போதைப் பொருட்கள் விற்பனை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே கள்ளச்சாராயம் குடித்து 6 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது மீண்டும் அப்பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சிய 2 கைது. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாததால் கள்ளச்சாராயம் காய்ச்சுவது தொடர்கதையாகி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள சேஷசமுத்திரம் கிராமத்தில் எரிவாயு சிலிண்டர் அடுப்பை பயன்படுத்தி மீண்டும் கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்ட அவலம். 70க்கும் மேற்பட்ட உயிர்கள் பறிபோன பின்பும் மகனுக்கு முடிசூட்டுவதில் மட்டும் காட்டிய அக்கறையை சட்டம் ஒழுங்கில் காட்ட மறுப்பது ஏன் என பொம்மை முதல்வருக்கு மக்கள் கேள்வி. அரசு சட்டக் கல்லூரிகளில் நிரந்தர இணை பேராசிரியர், உதவி பேராசிரியர்களை நியமிக்க முடியாவிட்டால் கல்லூரிகளை மூடிவிடலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் காட்டத்துடன் கருத்து. காலி பணியிடங்களை நிரப்புவது தொடர்பாக அக்டோபர் 15ஆம் தேதி சட்டத்துறை செயலாளர் நேரில் ஆஜராக உத்தரவு. சென்னை அடையாறில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டி முகத்தில் மயக்க மருந்து அடித்து கொள்ளையடித்த வழக்கில் 2 பெண்கள் உட்பட 4 பேர் கைது. ஸ்டாலின் ஆட்சியில் தனியாக வீட்டில் இருக்கும் முதியவர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் உள்ளதாக பொதுமக்கள் அச்சம். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே ஆட்டோவில் சென்ற பெண்ணை தாக்கி 4.5 சவரன் தங்கச் செயினை நண்பருடன் சேர்ந்து பறித்துச் சென்ற ஆட்டோ ஓட்டுநர் கைது. ஸ்டாலின் ஆட்சியில் பெண்கள் பொதுவெளிக்கு வரவே முடியாத நிலை இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் டைல்ஸ் கடையின் பூட்டை உடைத்து 15,000 ரூபாய் கொள்ளை. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு திருட்டுச் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் சிவகிரி தாலுகாவிற்கு உட்பட்ட தெற்கு சத்திரத்தில் தனியார் நிலத்திற்கு மின் இணைப்பு வழங்க 35,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய உதவி செயற்பொறியாளர் உட்பட 2 கைது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் லஞ்ச பேர்வழி அதிகாரிகளால் சுரண்டப்படும் பொதுமக்கள். மதுரை மாவட்டம் மேலூரில் இருந்து செக்கிப்பட்டிக்கு சென்ற தகரடப்பா அரசு பேருந்தின் உள்ளே அதிகளவு ஒழுகிய மழைநீரில் பயணிகள் நனைந்து கொண்டே சென்ற அவலம். அரசு பேருந்துகளை பராமரிக்க எதிர்க்கட்சித் தலைவர் பலமுறை வலியுறுத்தியும் செயலற்று இருக்கும் ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கடும் கண்டனம். தூத்துக்குடி மாநகரில் அதிகாலையில் திடீரென பெய்த மழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் மக்கள் அவதி. திறனற்ற ஸ்டாலின் அரசின் செயலற்ற நிர்வாகத்தால் ஒரு நாள் மழைக்கே சாலைகளில் தண்ணீர் தேங்கிய அவலம்.
தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள அம்மன்புரம் பகுதியில் கடந்த 2 நாட்களாக மின்சாரம் இல்லாததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மின்வாரிய அதிகாரிகள் மெத்தன போக்குடன் செயல்படுவதால் இருளில் மூழ்கி அவதியடைவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான 8 கோடி ரூபாய் மதிப்புள்ள சோமஸ்கந்தர் உலோக சிலை அமெரிக்க அருங்காட்சியகத்தில் கண்டுபிடிப்பு. இதே கோயிலில் இருந்து மேலும் பல சிலைகள் வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்டதா என்பது குறித்து விசாரணை. சென்னைக்கு வேலை தேடி வந்த வடமாநில தொழிலாளி வேலை கிடைக்காமல் பசி பட்டினியால் உயிரிழந்த பரிதாபம். அம்மா உணவகத்தை ஏன் நடத்த வேண்டும் என்றும் வடமாநில தொழிலாளர்கள் வந்து சாப்பிடுகிறார்கள் எனவும் ஏளனமாக பேசிய RS பாரதி போன்றோர் இந்த பட்டினி சாவிற்கு என்ன பதில் சொல்லப் போகிறார்கள் என மக்கள் கேள்வி. திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு அருகே வனவிலங்குக்காக அமைக்கப்பட்ட மின்சார வேலியில் சிக்கி விவசாயி ஒருவர் உயிரிழந்த பரிதாபம். உடலை கைப்பற்றி பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து போலீசார் விசாரணை. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பாம்பன் செங்குத்து தூக்கு பாலம் லிப்டிங் சோதனை வெற்றி. பட்டாசு வெடித்து கொண்டாடி மகிழ்ந்த ஊழியர்கள். விடுப்பில் வெளிநாடு சென்ற தமிழக பாஜக நியமன தலைவர் சென்னை மெட்ரோ ரயில் பணிக்கு நிதி ஒதுக்க பிரதமரிடம் வலியுறுத்தியதாக விளம்பரம் தேடுகிறாரா? நிதியை நிதியமைச்சரிடம் கேட்க வேண்டுமா, பிரதமரிடம் கேட்க வேண்டுமா என விடுப்பில் சென்ற விளம்பர பிரியருக்கும் பொதுமக்கள் கேள்வி. தமிழகத்தில் நடக்கும் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கும் மத்திய அரசுக்கும் சம்பந்தமில்லை என மத்திய நிதியமைச்சர் கூறி வரும் நிலையில் திட்டத்தை நிறைவேற்ற பிரதமரிடம் பணம் கேட்கும் பொம்மை முதல்வர் ஸ்டாலின். ஆக மொத்தத்தில் நிதி கிடைக்கப் போவதும் இல்லை, திட்டம் நிறைவேறப் போவதும் இல்லை என மக்கள் கிண்டல். மகாராஷ்டிரா மாநிலம் புனே அருகே ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கி விபத்து. ஹெலிகாப்டரில் பயணித்த 2 விமானிகள் மற்றும் ஒரு பொறியாளர் உயிரிழந்ததாக தகவல். கிரெடிட் கார்டு கடன்களில் வாராக்கடன் மிக அதிக அளவில் இருப்பதில் புதிதாக கிரெடிட் கார்டு வழங்குவதில் வங்கிகள் சுணக்கம். வங்கித்துறையின் சுணக்கம் பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தும் என நிதித்துறை ஆய்வாளர்கள் கணிப்பு. இலங்கை முன்னாள் அதிபர்களான சந்திரிகா, மஹிந்த ராஜபக்சே, சிறிசேனா கோத்தபய ராஜபக்சே, ரணில் விக்ரமசிங்கே உள்ளிட்டோருக்கான சலுகைகளை குறைக்க முடிவு. மாற்று முறைகளை அறிமுகப்படுத்துவதற்கு ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையிலான குழுவை அமைக்க அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு. இஸ்ரேல் மீது 400க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை வீசி ஈரான் தாக்குதல். ஜெருசலேம், டெல் அவிவ் உள்ளிட்ட பகுதிகளில் பதுங்கு குழிகளில் தஞ்சமடைந்த இஸ்ரேல் மக்கள். ஈரானின் பெரும்பாலான ஏவுகணைகளை நடுவானில் சுட்டு வீழ்த்தியதாக இஸ்ரேல் வான் பாதுகாப்பு அமைப்பு தகவல். ஈரான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டதாகவும் அதற்கான விலையை கொடுத்தாக வேண்டும் என்றும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு எச்சரிக்கை. இஸ்ரேலுக்கு பக்கபலமாக இருப்போம் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அறிவிப்பு. இஸ்ரேலை குறிவைத்து ஏவப்படும் ஏவுகணைகளை தகர்க்குமாறு அமெரிக்க படைகளுக்கு பைடன் உத்தரவு.